வணக்கம் நண்பர்களே. இன்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கைது செய்யப்பட்டுள்ளார். இது குறித்து நாம் தமிழ் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. அந்த அறிக்கையில் பார்த்தீங்கன்னா, காவிரி நதிநீர் சிக்கல் உச்சம் பெற்று மேகதாதுவில் அணை கட்டுவதில் மிகுந்த முனைப்போடு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி கர்நாடக அரசும் அங்குள்ள எதிர்க்கட்சிகளும் ஒருமித்து செயல்பட்டு முன்னெடுப்புகளை செய்து வரும் நிலையில் தமிழ்நாட்டில் அரங்கேறி வரும் அரசியல் காட்சிகள் மிகுந்த ஏமாற்றத்தை தருகின்றன. தற்போது நடைபெறும் நிகழ்வுகள் அனைத்தும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கான தலைகுனிவாகும். காவிரி நதிநீர் சிக்கல் தொடர்பாக திமுக நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முன்வைத்த சில கருத்துக்கள் தேவையற்றவை. எதிர்க்கட்சித் தலைவர் எனும் பதவிக்குரிய மாண்பை மறந்து குறைவான கருத்துக்களை பொது அவையில் வைத்திருக்க வேண்டியதில்லை. அதே சமயம் இதனையே வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு கைது நடவடிக்கை எனும் பெயரில் தாவேக அரசு இறங்குவதும் ஏற்புடையதல்ல. அரசியல் மேடை பேச்சுக்கெல்லாம் தாவேக அரசு கைது நடவடிக்கை எடுக்கும் என்றால் என் மீதும் என் தம்பி தங்கைகள் மீதும் தனிநபர் விமர்சனமும் அவதூறும் ஆபாச தாக்குதலும் நாள்தோறும் தொடுக்கும் தாவேகவினர் மீது எந்த நடவடிக்கையும் இதுவரை எடுக்காதது ஏன்? அவ்வாறு அவதூறு பேசுவோர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மதுரை உயர்நீதிமன்ற கிளையின் மாண்புமிகு நீதியரசரே சட்ட நடவடிக்கை எடுக்க சொல்லி உத்தரவு கொடுத்துவிட்ட பிறகும் கைது செய்யாது விட்டிருப்பதேன்? அவர்கள் தாவேகாவின் ஆதரவாளர்கள் என்பதாலா? இன்று காலை 9 மணிக்கு புகார் கொடுத்து 2 மணி நேரத்தில் முற்பகல் 11 மணிக்கெல்லாம் உதயநிதியை கைது செய்கிற காவல்துறையினர் என்னை பற்றி அவதூறு பரப்பியவர்கள் இத்தனை நாட்களாகியும் கைது செய்யாதது காப்பாற்றுவது ஏன்? என்னை பற்றி மேடையில் சீமான் பழைய சாமான் என்று தரம் தாழ்ந்து பேசிய மதிப்புக்கு லயோலாமானி மீது என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள்? அப்படி பேசியதை ஊக்கப்படுத்தும் விதமாக பாடநூல் கழக தலைவராக பதவி கொடுத்து அழகு பார்ப்பதற்கு பெயர் என்ன முதல்வர் அவர்களே? இதுதான் நாகரிக அரசியலா? என் மீதும் என் தம்பிகள் மீதும் கடந்த காலத்தில் முந்தைய திமுக அரசு பாய்ச்சாத வழக்குகள் இல்லை, ஏவி விடாத கைது நடவடிக்கைகள் இல்லை. குறைய 200க்கும் மேற்பட்ட வழக்குகளை திமுக ஆட்சியிலேயே பெற்றிருக்கிறேன். எல்லாவற்றுக்கும் கைது என்று முந்தைய திமுக அரசு கடைபிடித்த அதிகார அடக்குமுறையை தாவேக அரசும் கடைபிடிக்கும் என்றால் இதுதான் ஜனநாயக ஆட்சியா? இதுதான் மக்களுக்கான மாற்று அரசியலா? மேடைதோறும் திமுகவை தீய சக்தி என விமர்சித்துவிட்டு திமுக கடந்த காலத்தில் செய்த கொடுங்கோன்மையை நிகழ்காலத்தில் தாவேக அரசு கட்டவிழ்த்து விடுவது எந்த விதத்தில் மாற்று அரசியலாகும்? திருவைகுண்டம் தொகுதியின் தாவேக சட்டமன்ற உறுப்பினர் திரு சரவணன் மீதும் இன்ன பிற தாவேக நிர்வாகிகள் மீதும் பாலியல் புகார்கள் பொதுவெளியில் முன்வைக்கப்பட்டு இதுவரை விசாரணை செய்யக்கூடாத நிலையில் இந்த விவகாரத்தில் மட்டும் இவ்வளவு வேகம் காட்டுவதேன்? காவிரி நதிநீர் விவகாரத்தில் காட்டாத வேகத்தை கைது நடவடிக்கைக்கு ஆளுங்கட்சி காட்டுவதும், காவிரிக்காக தீவிரமாக போராட வேண்டிய சமயத்தில் எதிர்க்கட்சியான திமுக கைதுக்கு எதிராக போராடி கொண்டிருப்பதுமான தமிழ்நாட்டின் அரசியல் நிலை சாபக்கேடானதாகும். சகிப்புத்தன்மையே ஜனநாயகத்தின் தேவையான அடிப்படை என்பதை மறந்து அரசியல் மேடைகளை பேசுவதற்கெல்லாம் கைது நடவடிக்கை என்பதை எந்த அரசு செய்தாலும் அது மிக தவறானது. மேடைகளை தவறாக பேசினால் அவதூறு வழக்கு தொடக்க வேண்டும் மொழிய எடுத்த எடுப்பிலே கைதென இறங்குவது மக்களாட்சி தத்துவத்துக்கு எதிரானது என தாவேக அரசுக்கு நாம் தமிழ் கட்சியின் சார்பாக வலியுறுத்துகிறேன். இவ்வாறு இந்த அறிக்கையில் நாம் தமிழ் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சொல்லியிருக்காரு. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.